applications of metals. First metal வந்து aluminium. You know that aluminium is the most abundant metal on the earth's crust because of its property called good conductor of heat and electricity. It also resists corrosion. It has many applications. First application, many heat exchangers or sinks and our day to day cooking vessels are made of aluminum. நம்ம வீட்டில் பார்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் அலுமினியமோட அலாயாவாகவாது நம்மளோட household articles, day to day லைஃப்பில் யூஸ் பண்ணுற household articles இருக்கும். And as we have banned the plastic things, nowadays நம்ம நிறைய அலுமினியம் ஃபாயில்ஸை யூஸ் பண்ணி ஃபுட் பேக்கிங் பண்ணுறது, ஃபுட் ஐட்டம்ஸை ரேப் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அலுமினியம் இஸ் ஆஃப் கிரேட் யூஸ் nowadays. It is used as wraps and is used in packing materials for food items. It is not very strong, but when it is alloyed with other substances or when it is mixed with other substances, it can be used as a better metal. Aluminum is not very strong, however its alloys with copper, manganese, magnesium and silicon are lightweight and strong. They are used in design of aeroplanes and other forms of transport. Nariya aeroplane parts, aircraft parts இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு because of its lightness and high tensile strength and above everything when it is alloyed it becomes very strong. அதனால இதை யூஸ் பண்ணுறாங்க. As aluminum shows high resistance to corrosion. Corrosion அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. It is the attack of the certain metal by the environment. For example, iron gets rusted. அந்த ரஸ்டிங்கிறதான் corrosion. It is used in the design of chemical reactors, medical equipments. நம்ம chemical reactorsலாம் மற்ற காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதே போல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எந்த கரோஷனும் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்ஸ் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ். இந்த கேஸ் பைப்லைன்ஸ்லாம் சின்ன லீக் இருந்தால் கூட ஏதாவது பெரிய ப்ராப்ளம், பெரிய டேஞ்சர் காஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் இஸ் யூஸ்டு. Aluminum is a good electrical conductor and above everything it is very cheap and therefore we use in electrical overhead electric cables with steel core for strength. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக காப்பராக இருக்கும். பட் நம்ம லாங் டிஸ்டன்சஸ்க்கெல்லாம் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம அலுமினியம் காயில்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் வெரி சீப் அண்ட் இட் இஸ் அ குட் கண்டக்டர். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸில் ஜிங்கை பற்றி பார்க்க போகிறோம். Metallic zinc is used in galvanizing metals such as iron and steel structures to protect them from rusting and corrosion. முன்னாடி மென்ஷன் பண்ணது போல் அயன் வந்து ஈஸியாக ரஸ்ட் ஆகும். அகெயின் ஸ்டீல் இஸ் அன் அலாய் ஆஃப் அயன், அகெயின் இட் வில் ஆல்சோ கெட் ரஸ்ட். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேல்வனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேல்வனைசேஷன்னா கோட்டிங் ஆஃப் ஜிங்க் ஓவர் அதர் மெட்டல்ஸ். கேல்வனைசிங் நம்ம வந்து கலோக்கியெல்லாம் வீட்டில் ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க. ஜிங்க் வந்து எந்த ஒரு மெட்டல் மேலே போட்டிங்கனாலும் இட் resists corrosion. And zinc is also used to produce die castings in the automobile, electrical and hardware industries. இங்கெல்லாம் வந்து இந்த மெட்டல் பார்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. Zinc oxide is also used in the manufacture of many products such as paints, rubbers, cosmetics, pharmaceuticals. பெயிண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ரப்பர் தெரிஞ்சிருக்கும், காஸ்மெட்டிக்ஸ்னால் தெரிஞ்சிருக்கும், ஃபார்மசிட்டிக்கல்ஸ்னால் நம்மளோட ட்ரக்ஸு, மெடிசின்ஸு, பிளாஸ்டிக்ஸ், இங்க்ஸ், பேட்ரிஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த ஜிங்க் சல்ஃபைட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் லூமினஸ், யூஸ்ட் இன் மேக்கிங் லூமினஸ் பெயிண்ட்ஸ். லூமினஸ்னால் செல்ஃப் க்ளோயிங், ஃப்ளூரசன்ட் லைட்ஸ், அதாவது டார்க்கில் கூட லைட்டை எமிட் பண்ணும். அதான் வந்து லூமினஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் லூமினஸ் பெயிண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ரே ஸ்க்ரீன்ஸ். Brass, an alloy of zinc, is used in water valves and communication equipments as it is highly resistant to corrosion. Brass na நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பித்தளை பொருட்கள், வாட்டர் வேல்வ்ஸ், இதெல்லாம் வந்து ரஸ்ட் ஆகாமல் அல்லது வந்து வேறு எந்த கரோஷனும் ஆகாமல் ஸ்டாப் பண்ண முடியும். அண்டு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், முன்னாடிலாம் டெலிகிராஃப் அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லலாம் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபோன் இருந்தது, டெலிஃபோன், அதிலலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அயன் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அயன் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம்.
most useful metal, and its alloys are used everywhere, including bridges, electricity pylons, bicycle chains, cutting tools, rifle barrels, இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. Cast iron is used to make pipes, valves and pump stoves, etc. Magnets are made of iron and its alloy and compounds. Magnets வந்து ferromagnetic தான் சொல்கிறோம். அப்போ iron தான் வந்து one important component of the property of attracting magnets. An important alloy of iron is stainless steel and it's very resistant to corrosion. நம்ம டே டு டே லைஃப்பில் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். It is used in architecture building construction. நம்ம ராட் டிஎம்டி ராட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து அது வந்து ஸ்டீல் தான். பேரிங்ஸ்னால் சின்ன சின்ன பால்ஸ் இருக்கும், நம்ம எங்கேயாவது இந்த வீல்ஸில் அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறது. கட்லரி நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற குக்கிங் திங்ஸ். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி. சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் hope you know. Nickel steel is used for making cables, automobiles and aeroplane parts. Chrome steels are used for manufacturing cutting tools and crushing machines. Correct பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங்கு, crushing machines. Applications of copper. மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்ச மெட்டலுக்கு பேர் காப்பர். குப்ரம் என்ற வேர்டு தான் அது. Copper is the first metal used by the humans and extended use of its alloy. Bronze resulted in the new era, Bronze Age. Bronzeனா வெண்கலம். நம்ம வீட்டில் கோவில்களில் பெரிய பெரிய மணியெல்லாம் செய்வாங்க, அது வந்து bronze. நல்லா கீழே போட்டால் கணீர்னு சத்தம் கேட்கும். It is highly sonorous. Copper is used for making coins and ornaments along with gold and other metals. Copper and its alloys are used for making wires, water pipes and other electrical parts. Next, applications of gold. AU gold, one of the precious metals and very expensive metal nowadays. 36,000 இன்னைக்கு டேட்டுக்கு. Gold, one of the expensive and precious metals, is used for coinage and has been used as a standard for monetary systems in some countries. நம்ம ஊரில் வந்து கேஷ் மாதிரி சில கண்ட்ரீஸில் இதை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் ஆக கூட பயன்படுத்துகிறாங்களாம் கோல்டை. இன்ஃபேக்ட் நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் இந்த கோல்டு பேரில் தான் நடக்கும். கண்ட்ரீஸ்க்கு இடையில் இருக்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து கோல்டு வச்சு நடக்கும். இட் இஸ் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் ஜுவல்லரி அண்ட் நம்ம ஊரில் ஜுவல்லரி தான் அது நிறையா. இட்ஸ் அலாய் ஃபார்ம் with copper. It is also used in electroplating to cover other metals with a thin layer of gold, which are used in watches, artificial joints, limb joints, cheap jewelry, dental filling, electrical connectors, etc. வாட்சஸ்லாம் சும்மா அந்த மேலே கவர் பண்ணுறது, கோல்டு கவரிங் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் லிம் ஜாயின்ட்ஸ். நம்ம ஆர்டிஃபிஷியலாக லெக்கு அந்த மாதிரி பார்ட்ஸை வந்து அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த கோல்டை யூஸ் பண்ணுறாங்க. It is also used in dental fillings, பல் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, and also in electrical connectors. Gold nanoparticles are used for increasing efficiency of solar cells and also used in catalysts. So we have come to the end of the lesson. ஒரு just recap மாதிரி பார்க்கலாம். Metallurgy is the science which relates to the technology of extraction of metals. ஒரு naturally occurring substance which is mined is called as a mineral, and the substance a mineral that contains a high percentage of metal from which it can be extracted conveniently and economically is called an ore. இதில் நிறைய ஸ்டெப்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி இருக்குது, வேரியஸ் ஸ்டெப்ஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல், ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல், எக்ஸெட்ரா. Extraction of crude metal involves conversion of the ore into oxides of metal interest and reduction of the metal to elemental metals. ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் நம்ம, எலிங்கம் டயக்ராம்னு. இந்த எலிங்கம் டயக்ராம் வந்து நமக்கு நிறையா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல், எந்த மெட்டலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ண முடியுன்றதுக்காக யூஸ் பண்ணோம். எலிங்கம் டயக்ராம் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் டு select the choice, better choice or the best choice for any reducing reaction. அடுத்தது thermodynamic principles also find application in metallurgical process னு பார்த்தோம். thermodynamic மட்டும் இல்லை, electrochemical principles கூட. அப்புறம் E நாட் பாசிட்டிவ்னா டெல்டா G நெகட்டிவ் அண்ட் ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ், இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் மெட்டல்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷனும் அதோட ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸும் ஐசோலேட் பண்ணுறோம் க்ரூட் மெட்டலில், அதெல்லாம் ரிஃபைனிங்னு பார்த்தோம். அண்ட் யூஸஸ் அப்ளிகேஷன்ஸும் பார்த்தோம்.